இதை வைத்து தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்தியா முழுக்க எல்லா அரசியல்வாதிகளும் அரசியல் செய்வாங்க. கண்டிப்பா நல்ல நம்ம அருமை அண்ணன் திருமாவர்களாகட்டும், ஏனைய கட்சியை சேர்ந்த நபர்களாகட்டும் சில விஷயங்கள்லாம் பேசுறாங்க. இதுக்கு அமித்ஷாவும் மோடியும் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியருக்கு பொறுப்பெடுக்கணும் அப்படி இப்படின்னு பேசுறாங்க. சார், அண்ணன் திருமாவர்களே, ஒரு தாழ்மையான கேள்வி என்னென்றால், இதே கரூர் இன்சிடென்ட் நடந்தது, அது யாரோட ஃபெயிலியர் அப்செட்டா தெரியுது யாரோட ஃபெயிலியர் சொல்லிட்டு. விஜய் மேல தவறு இருக்கிறது, நான் ஆணித்தரமாக கூறுகிறேன். ஆனால் அங்கேயும் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் என்பதை நான் பலமுறை பதிவு செய்து வருகிறேன். அதை பற்றி உங்களால் வாய் திறந்து பேச முடியவில்லை. இரண்டாவது கோவை இன்சிடென்ட் நடந்தது, அதை பற்றி உங்களால் பேச வாய்ப்பு கிடைக்கவில்லையா இல்ல வாய் வரவில்லை என்று தெரியவில்லை. அதே மாதிரி வேங்கை வயல் இன்சிடென்ட் இன்னும் முடியா கேஸா கடந்த 2.5-3 ஆண்டுகளாக போயிட்டு இருக்கு. அதை பத்தி அதுக்கான விஷயங்கள் ஏனென்றால் ஒரு சமூகத்துக்கான போராளியாக பார்க்கப்படுகிறோம். நீங்க அந்த விஷயத்துக்கு இன்னும் ஒரு ஆணித்தனமான ஒரு போராட்டமோ ஒரு நடவடிக்கை எடுக்கணும் போது அதுக்கே இன்னும் அசிங்கமா இருக்கு. அதை அந்த இருக்க சூழல்ல நீங்க இப்போ டெல்லி அட்டாக் வேற மாதிரி அரசியல் செய்யறது, தயவு செய்து தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் விஷயங்களை பாருங்கள் என்று தாழ்மையோடு ஒரு பத்திரிகை கேட்டுக்கொள்கிறேன்.